ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பிகம் 3 times in 20 years. Find the time in which the sum will be double at the same rate of interestன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 20 வருஷத்தில் வந்து தொகை வந்து 3 மடங்கு ஆகுதான். அப்போ ஏ வந்து என்ன ஆயிடுச்சு 3pன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏக்கு ஃபார்முலா தெரியும். p + iனா 3p = p + iனா i வந்து எவ்வளோ கிடைக்குது 2pன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம r கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ i = நம்மளுக்கு தெரியும் PNR/100. ஓகேவா? i வந்து 3 மடங்கு ஆகும்போது i வந்து எவ்வளோ 2p. கரெக்டாக? அப்போ தான் அதோடு சேர்த்தும்போது 3pயே கிடைக்கும். ஓகே, n அவங்களே கொடுத்துட்டாங்க 20 வருஷத்தில். r தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாதான், ஏன்னா அவங்க அதே வட்டி விகிதத்துன்னு சொன்னதுனால நம்ம r கண்டுபிடிச்சிக்கணும் 100. ஸோ இதை பார்த்தீங்கன்னா pp கேன்சல் ஆயிரும். இந்த 20 இதை கண்டிங்கன்னா 5 times. அப்போ r வந்து பார்த்தீங்கன்னா 10%ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதே வட்டியில் எப்போ 2 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 2 மடங்கு ஆகும்னும் போது உங்களுக்கு i வந்து pன்னு ஆகிடும். கரெக்டாக? இப்போ பாருங்கள் 2 மடங்குனா a வந்து 2p. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு தெரியும் a வந்து p + iயா. அப்போ 2p = p + iனா i வந்து pன்னு கிடைக்கும். கரெக்டாக? 2 மடங்கு ஆகும்போது தனி வட்டி வந்து அசலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது நம்மளை திரும்ப அதே ஃபார்முலாவில் போடுறோம். i வந்து PNR/100. ஸோ இப்போ ஐயும் பியும் ஈக்குவலானால அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். வந்து என்ன தான் உங்களுக்கு கேட்குறாங்க எத்தனை வருஷத்தில் 2 மடங்கு ஆகும்னு கேட்குறனால தான் நம்ம கண்டுபிடிக்கணும். r வந்து அதே பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது r வந்து 10%. அப்போ 10/100. அப்போது ppயும் கேன்சல் ஆயிரும். அப்போ n வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? அப்போது இந்த சம்மோட ஆன்சர் 10%.